பல மக்களை பார்க்கலாம், தொழுகையில ஈடுபடுவாங்க, செய்யக்கூடிய காரியங்கள்லாம் எப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்ன பாவகரமான காரியங்கள் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக என்ன பண்ணுவாங்க, பெருமளவிலான மக்களை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகையானது ஒரு மனிதனுடைய மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், தொழுகை எப்பேற்பட்டது என்று சொன்னா இது மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடிய கேடயமா இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை முன்னிட்டு சொல்றான்னு சொன்னா, தொழக்கூடிய மனிதர்கள் ஏராளமான பாவங்களை செய்யக்கூடிய மனிதரை நான் பார்க்கணுமே. காரணம் என்ன? தொழுகையை தொழுறாங்க, ஆனால் தொழக்கூடிய விதத்துல அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்த மக்களாக அவர்கள் தொழுவது கிடையாது. தொழுகையுடைய அந்த உடமார்ந்த அந்த உள்ளத்தை உணர்ந்தவர்களாக அந்த தொழுகையில ஈடுபடக்கூடிய மக்களாக அவர்கள் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஐவர் தொழுகை நாம தொழணும் என்ற அடிப்படையில கடமையான தொழுகை என்ன பண்றோம், கடமைக்காக நிறைவேற்றக்கூடிய மக்களாக பெருமளவிலான மக்கள் இருப்பதனால ஒரு தீமையான விஷயங்களை பக்கம் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன பண்ணல, அது ஒரு கேடயமாக தடுக்கக்கூடிய ஒரு முகடாக அது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லாமல்ல எல்லாவனுடையார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அதை கடைபிடிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக வேண்டி இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன், இந்த அடிப்படையிலே யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து அதன் வழியிலே மரணிக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே ஈடற்றமில்லா சுவனத்தை பெறக்கூடிய மக்களாக இருப்பார் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்பேற்பட்ட திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களையும் இந்த குர்ஆனையும் நாம் அருள் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்தில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனோடு மாத்திரம் சொல்லாமல் அதை தனித்து சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது எந்த வசனம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது, திருமறை குர்ஆனிலே இறைவன் அருள் இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, திருமறை குர்ஆனுடைய தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அதனுடைய சிறப்புகளை நமக்கு எவ்வாறு எடுத்து சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உம்முல் குர்ஆன், இது குர்ஆனுடைய தாய் வசனங்களாக இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவானது திருமறை குர்ஆனுடைய தாய் வசனங்களாக, இன்னொரு இடத்திலே உம்முல் கிதாப், வேதங்களுடைய தாயாக இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் நமக்கு தனித்து காட்டக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனத்தை இந்த அளவிற்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அல்ஹம்து சூராவுடைய அந்த வசனங்களை ஒவ்வொன்றாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அது சொல்லக்கூடிய அந்த செய்தியானது ஒட்டுமொத்த
உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே தன்னை கர்வமாக கருதக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, அவனுடைய ஆணவ போக்குகளை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஆளக்கூடிய ஒரு வசனமாக, ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக, செய்தியாக இந்த அல் சூராவுடைய துவக்கத்தை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த பெருமைக்கும் எல்லா விதமான அம்சங்களுக்கும் உரியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இருக்கிறார். ஒரு சாதாரணமாக இந்த உலகத்துல ஒரு விஷயத்தினை கண்டுபிடித்ததுனால அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் விட செல்வத்திலே அல்லது என்ன பிற காரியங்களில் உயர்ந்தவனாக இருப்பதனால நீ தான் மிகப்பெரிய ஆளுநர் நீ என்ன பண்ணாத, உன் உள்ளத்துல நீ கருதிடாத, உன்னுடைய உள்ளத்தினுடைய செய்தியிலே நீ தான் பெரியவன் என்ற அந்த ஆணவத்தை நீ என்ன பண்ணிடாத, முன்னிலைப்படுத்தி விடாதே. இதையெல்லாம் விட இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து அதிலே மனிதனை படைத்து எல்லா விதமான அற்புதங்களை படைத்து அதற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு தான் எல்லா விதமான புகழும் உரித்தானதாக இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த உலகத்திலே நன்றி செலுத்தக்கூடிய அந்த கடமை இருக்குது, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாக இந்த துவக்கத்தை நாம் பார்க்க முடியும். புகழ் என்ற வார்த்தை நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான புகழுக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ்வாக இருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆனுடைய எல்லா விதமான வசனங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விதமான செய்தியை சொன்னாலும் அதனுடைய ஆரம்ப நிலை இதுவாக தான் இருக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, உங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எல்லா விதமான விஷயங்களை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அவனுக்கு எல்லா விதமான புகழை முறித்தானதை ஆக்கி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பக்குவப்பட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான்? அளவற்ற அருளாளர், நிகரெல்லாம் பேர் அன்புடையவன். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கியவனாக அல்லாஹ் தான் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அருள் செலுத்துவதற்கு, இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவனாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இருக்கிறான் என்பதை ஒரு மனிதனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாகும். அதை கொடுக்கக்கூடிய இறைவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட கருணை உடையவனாக இருக்கிறான். அவனுடைய உள்ளமானது கோபத்திற்கு ஆளான உள்ளம் கிடையாது, அவன் கடின சித்தம் கொண்ட உள்ளம் கொண்டவனாக கிடையாது. அந்த அருளை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவன் அளவில்லாத அன்புடையவனாக இரக்கமுடையவனாக இந்த மனிதர்கள் மத்தியில் அவன் இருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தினுடைய செய்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். அதேபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக இறைவன் தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், தீர்ப்பு என்ற அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நீதிமன்றங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நீதியை வழங்க வேண்டிய ஒவ்வொரு நீதிமன்றங்களும் இன்னைக்கு அநியாயகரமான தீர்ப்புகளை வழங்கக்கூடியதாக, உலகத்தில் உள்ள இன்ன பிற பெரும்பான்மையான மக்களுக்கு பயந்து கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளையாக ஒரு அற்பமான நீதிபதிகளை இன்னைக்கு என்ன பண்றாங்க, நீதிமன்றங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. அப்பேற்பட்ட அந்த மத்தியிலே இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான அம்சங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விதமான நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையிலே தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறார். அந்த தீர்ப்பானது எந்த விதமான அநியாயம் செய்யப்படாத நியாயத்தை வழங்கக்கூடிய தீர்ப்பாக அந்த நாளை மறுமையிலே வழங்கக்கூடியவனாக வல்ல ரப்பு இருப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக மாலிக் யௌமித்தீன்
அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நான் கூப்பிட்டேனப்பா, கூப்பிட்டப்ப நீ எனக்கு பதில் அளிக்காம இருந்து என்ன காரணம்? அப்ப அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அதனாலதான் நீங்க கூப்பிட்ட போது என்ன பண்ண முடியல, வர முடியல என்று சொன்ன உடனே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய வசனங்களை குறித்து, செய்திகளை குறித்து உங்களுக்கு சொல்வதற்காக இறைவனும் உங்களுடைய தூதரும் அழைக்கப்பட்டால் அவர்களுக்கு பதிலளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்குது, அதிலே மகத்துவம் நிறைந்த 7 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது இப்போதும் சொல்ல மாட்டேன், பள்ளிவாசலை விட்டு நீங்கள் வெளிவருவதற்கு முன்னால் நான் என்ன பண்றேன், இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மகத்துவம் நிறைந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபி பிடிக்கிற, அல்லாஹ்வின் தூதரே, பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் மகத்துவம் நிறைந்த ஒரு வசனத்தை குறித்து எனக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னீங்களே, அது எந்த வசனம் என்று கேட்டவுடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அது எந்த வசனம் என்று சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அஸ்ஸாபுல் மஸானி, 7 முறை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அந்த 7 வசனங்கள் இருக்குது, அதுதான் மகத்துவம் நிறைந்த வசனங்களாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான வசனமாக சொல்லி காட்டுறாங்க. மகத்துவம் நிறைந்த வசனம். இதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை பாருங்க, ஒரு மனிதர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதரை அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறாங்க. தொழுகையில இருந்து ஒரு மனிதர் என்ன பண்ண முடியாது, விடுபட்டு வர முடியாது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறாங்க என்று சொன்னால் அந்த செய்தியானது முக்கியத்துவமானதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்குமானால் அது தொழுகையா இருந்தாலும் என்ன பண்ணணும், விடுபட்டு வரும். அல்லாஹ்வின் தூதரை கூப்பிட்ட உடனே அதற்கு செவி சாய்க்கக்கூடியவங்களா இருக்கும். இது அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க, கோடிட்டு காட்டுறாங்க. வாழ்வளிக்கக்கூடிய ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ்வின் தூதர் உங்களை அழைத்தா நீங்கள் பதிலளிங்கன்னு சொல்றாங்களே, இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மகத்துவம் நிறைந்த ஒரு வசனமாக இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு ஒரு முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நமக்கு முன்னிலைப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வின் தூதர் அவர் தொழுகையோடு ஒப்பிட்டு சொல்றார். இது தொழுகையிலே நடத்தப்படக்கூடிய அந்த வசனம் இருக்குது, இது இறைவனுடைய உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒரு வசனம். ஒரு மனிதர் தொழுகையில் நிற்கிறாரு, தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றாரு, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை என்ன பண்றார், ஓதுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் அகிலங்கள் யாவும் படைத்த அல்லாஹ்விற்கு உண்டாகட்டும் என்று சொல்றோமே, இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் என்னை புகழ்ந்துட்டான். இந்த உலகத்தில் ஒரு அடியான் என்ன பண்ணணும், இறைவனுடைய புகழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சாராம்சம். அந்த நிலையை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலே முதலே நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் என்ன பண்ணிட்டா, என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் நிர்வஹீம், எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், அளவற்ற அருளாளன் நிகழல்லா பேர் அன்புடைய. இதை சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியார் என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் கண்ணியப்படுத்திட்டா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி உரையாடுறான் பாரு. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையில நாம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அல்லாஹ்வோடு நடத்தக்கூடிய உரையாடலாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். மாலிகி யௌமுddin, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி இறைவன் என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற என்னோட அடியான் என்னை என்ன பண்ணிட்டா, என்னை துதிக்க வேண்டிய விதத்தில் துதிச்சுட்டா. அடுத்து அந்த அடியான் சொல்லக்கூடிய அந்த வசனம், உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதுதான் என்னுடைய அடியானுக்கும் எனக்குமான உறவு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த அடியான் கேட்கக்கூடிய அடுத்த வசனம் இருக்குது, இறைவா என்னை என்ன பண்ணு, நேரான பாதையில் செலுத்து.
என்னுடைய அடியான் கேட்ட அந்த செய்தியானது அவனுக்கு கிடைக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு அடியான் ஓதக்கூடிய நேரத்தில் இறைவனோடு நடத்தப்படக்கூடிய உரையாடலாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக சொல்லி காட்டுறான். இப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுடைய வசனம் இருக்குன்னு பாருங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு நாம் தொழுகையில தொழுகிறோம்? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்தை உணர்ந்து அதன் அடிப்படையில் தொழக்கூடிய மக்களாக எத்தனை பேர் வருவோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தொழுகையிலும் தொழக்கூடிய மனிதர்கள்னா இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இதனுடைய நன்மையை புரிந்தவர்களாக இந்த தொழுகையில ஈடுபடக்கூடிய மக்கள் நாம் இருக்கிறோமா? இதை சரியான முறையில் நாம் நிறைவேற்றாதனால தான் பெருமளவிலான மக்களுடைய தொழுகையானது பாழாகக்கூடிய தொழுகையாக பார்க்கலாம். பல மக்களை பார்க்கலாம், தொழுகையில ஈடுபடுவாங்க, செய்யக்கூடிய காரியங்கள்ல வெப்பேற்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் பாவகரமான தீமையான காரியங்கள் பக்கம் செல்லக்கூடிய மக்களாக என்ன பண்ணுவாங்க? பெருமளவிலான மக்களை பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகையானது ஒரு மனிதனுடைய மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். தொழுகை எப்பேற்பட்டது என்று சொன்னால் இது மானக்கேடான காரியங்களை விட்டு தடுக்கக்கூடிய கேடயமா இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை முன்னிட்டு சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு தொழக்கூடிய மனிதர்கள் ஏராளமான பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களை நான் பார்க்கணுமே. காரணம் என்ன? தொழுகையை தொழுகிறாங்க, ஆனால் தொழக்கூடிய விதத்தில் அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்த மக்களாக அவர்கள் தொழுவது கிடையாது. தொழுகையுடைய அந்த உடமார்ந்த அந்த உள்ளத்தை உணர்ந்தவர்களாக அந்த தொழுகையில ஈடுபடக்கூடிய மக்களாக அவர்கள் கிடையாது. இதை நம்ம என்ன பண்றோம்? ஐவேளை தொழுகை நாம தொழுவோம் என்ற அடிப்படையில் கடமையான தொழுகை என்ன பண்றோம்? கடமைக்காவது நிறைவேற்றக்கூடிய மக்களாக பெருமளவிலான மக்கள் இருப்பதனால ஒரு தீமையான விஷயங்களை பக்கம் செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு என்ன பண்ணல, அது ஒரு கேடயமாக தடுக்கக்கூடிய ஒரு முகடாக அது இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதே ஒரு மனிதர் தொழுகிறார இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனங்களை உணர்ந்தவர்களாக, இறைவனை துதித்தவர்களாக, இறைவனுடைய ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அந்த அருளை எதிர்பார்த்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்த ஒரு மனிதராக அவருடைய தொழுகை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால், இறைவன் சொன்னானே அந்த பாவங்களை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்குன்னு சொன்னானே, அந்த நிலை நாம் எப்பொழுது உணர முடியும்? எப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா உணர்ந்து தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டி தந்த அடிப்படையில் எப்பொழுது நம்முடைய வணக்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும்? இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த தொழுகையினுடைய முக்கியமான அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக, பாவத்தை விட்டு வெளியேறிய மக்களாக நாம் எப்பொழுது இருப்போம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனங்களின் அடிப்படையிலே நம்முடைய நிலைப்பாடை நாம் எப்பொழுது அமைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நிலைப்பாடு எப்போ மாறும்? இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர்களாக, இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நாம் தொழக்கூடிய அந்த தொழுகையை உயிரூட்டக்கூடிய தொழுகையாக, எந்த விதமான பயணம் இல்லாத தொழுகையாக நம்ம ஆக்கிக் கொள்ளாம தொழக்கூடிய நேரத்திலே அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு வசனங்களும் அறிந்தவர்களாக அதில் சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சூனத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவாயாக கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் விஷயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாருடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய தாய் வேதமாக நமக்கு சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறார், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு இடமாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இறைவன் தான் இருக்கிறார். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செய்திகளுமே உங்களுடைய இறைவனிடம் தான் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தாய் வேதத்தினுடைய தாய் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இந்த வசனத்தினுடைய இந்த நிலையை நாம் புரிந்து கொண்டாலே போதும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான இணையங்களுடைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்வதானது மிக மிக அறமான ஒரு
ஒவ்வொரு